என்ன இது? மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி கனவு வருது. ஐயோ, இனி நான் என்ன பண்றது? அவரை எப்படி காப்பாத்துவேன்? ஐயோ, ஹஸ்பண்ட் சார், எங்க போயிருக்காரு? சூர்யா இங்கேயும் இல்ல. எங்க போனாரு? காப்பாத்துங்க, ஹெல்ப், காப்பாத்துங்க. மாப்பிள பாவம், பாம்பு அவனை மன்னிச்சு விட போகுதா இல்ல பழி வாங்க போகுதான்னு தெரியல. பாவம் மாப்பு, அவனுக்கு என்ன நடந்தாதான் நமக்கு என்ன? சிஸ்டருக்கு வைரம் கிடைக்கணும், நமக்கு பார்வை கிடைக்கணும், அது போதும். சண்முகம், சொல்லுங்கம்மா. இன்னும் அந்த இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதோமா பக்கத்துல வந்துட்டோமா. அப்படியா? எங்கேயுமே இல்லையே. அம்மா தாயே, மாரியம்மா, தேவியம்மா, கொல்லசாமி, மாடத்தியம்மா, என் ஹஸ்பண்ட் சருக்கு ஆபத்து. அவர் போனும் ரீச் ஆக மாட்டேங்குது. எங்க இருக்காருன்னே தெரியல. நீதான் அவர் ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். சார், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? பக்கத்துல வந்தாச்சு சார். அப்படிங்களா? அம்மா தாயே, நீதான் என் மாங்கல்யத்தை காப்பாத்தணும். அவரை பழிவாங்க நினைக்கிற அந்த நாகம் மனசு மாறணும். அந்த நாகத்துக்கிட்ட இருந்து அவர் உயிரை நீதான் காப்பாத்தணும். எனக்கு தாலி பிச்சு போடுமா, தாலி பிச்சு போடு. சீக்கிரம் போங்க. வாப்பா சூர்யா. வாங்க சார், பார்த்து வாங்க. அம்மா, சொல்லுங்க. நான் சொன்ன இடம் இதுதான். அப்படியா? போலாங்களா? சரி, போலாம் வாங்க. வாங்க சார். சூர்யா, நீ முன்னாடி போப்பா. போ. வாங்க. வா. பார்த்து கூட்டு போங்க மெதுவா வா. சிஸ்டர். கண் போன போக்கிலே. வண்டி. வா பாண்டி. சார், நான் சொன்ன இடம் இதுதான் சார்.
அதோ அங்க ஆரம்பிக்குது பாருங்க, அந்த காம்பவுண்ட் வால்ல இருந்து அது வரைக்கும் போகும் சார். சார் இந்த லொகேஷன் ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு தான் பார்க்க கொடுத்து வைக்கலையே, பார்வை இல்லையே. சிஸ்டர், நான் இங்கதான் இருக்கேன், சொல்லு. மாப்பிளைய சீக்கிரமா புத்து பக்கத்துக்கு கூட்டு போங்க. அப்பதானே உள்ள இருக்கிற பாம்பு ஆக்ரோஷமா வெளியே வரும். உங்களுக்கு வைரம் கிடைக்கும், எனக்கு பார்வை கிடைக்கும். நீ அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாயிரு. அதுக்கு தானே சூர்யாவை ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆறு பொறுக்க முடியாதா? பார்வை இல்லாம ஒரு நாள் இருந்து பாருங்க, அப்ப தெரியும் ஆக்க பொறுக்கிறது ஆற பொறுக்கிறது எல்லாம். என் கஷ்டம் உங்களுக்கு அங்க தெரிய போகுது. வாயை முடிக்கிட்டு சும்மாரு. சார் இந்த சைட் ஓனர் கொடைக்கானல்ல இருக்கார் சார். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, பேசி முடிச்சிருவோம். ரேட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். நான் உங்களுக்கு ஃபேவரா பேசி முடிச்சு தரேன். என்னப்பா சூர்யா, இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்பவே பிடிச்சிருக்குமா. அப்புறம் என்ன மேடம், சாருக்கு பிடிச்சிருக்கு. நான் பார்ட்டியை அழைச்சிட்டு வரேன். அட்வான்ஸ் கொடுத்துட்டு மற்ற விஷயத்த பேசிக்கலாம். சார் நீங்க ஓனர் கிட்ட சொல்லுங்க, நம்ம முடிச்சிடலாம். ஓகே சார், அப்படியே பண்ணிடலாம் சார். சரி போலாம். வாங்க சார். நல்ல ஆத்மா யாராவது எனக்கு பிடிச்சி சார், நான் இங்க போங்க. இருக்கேன். வாங்க வாங்க. பார்த்து கொண்டு போங்க. வா வா, எங்கே பார்த்து வா. போகும் இந்த வா. பாதை? டிரைவர், காரை ஏன் திருப்பி நிறுத்தல? மேடம் காரை திருப்பி போடலான்னு எடுத்தேன் மேடம், ஆனா கார் ஸ்டார்ட் ஆகல. என்னன்னு தெரியல மேடம். ஸ்டார்ட் ஆகலையா? ஆமா மேடம். ஐயோ, அப்புறம் எப்படி திரும்பி போறது? மெக்கானிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் மேடம். ஒரு ½ அன் ஹவர் ஆகும் மேடம். எது ½ அன் ஹவர் ஆகுமா? அது வரைக்கும் என்னங்க பண்றது? சூர்யா, சூர்யா, நீ சொல்றது சரிதான். ஒண்ணு வேணா பண்றியா? கொஞ்சம் நிழலா இருக்கிற இடத்துக்கு போய் இந்த இடத்தெல்லாம் நல்லா சுத்தி பாரு. எவ்வளவு அருமையா இருக்கு பாரு. இங்க நின்னு நீ என்ன பண்ணுவ? மெக்கானிக் வந்து பாக்குறதுக்கே இன்னும் ½ அன் ஹவர் ஆகும். நீ போய் பாத்துட்டு வாப்பா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு போ. தரகரே, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆமா தம்பி, மேடம் சொல்றதுதான் சரி. நீங்க வாங்க, சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். நீங்க வரீங்களா? நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்கப்பா. இதோ பாண்டிக்கு வேற பார்வை இல்லைல்ல, அவனுக்கு துணையா நான் இங்கேயே இருக்கேன். நீ போயிட்டு வா. சரி, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. வாங்க தம்பி, போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வாப்பா. பத்திரமா சுத்தி பார்த்துட்டு வாடா மாப்ள. இந்த இடம் ஃபுல்லா தான் தம்பி. சூர்யா இருக்கிறது தெரிஞ்சு பாம்பு வெளியில வந்துச்சான்னு தெரியலையே. சிஸ்டர், எனக்கு இப்ப பார்வை மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, புத்து பக்கத்துல போய் பாம்பு இருக்குதான்னு பாப்பேன். இல்லன்னு வைங்க, குத்தி விட்டாது பாம்பை கிளப்பி விட்டுருவேன். எனக்கு தான் பார்வை ஆமா, இல்லையே sister. பேசிக்கிட்டே இருக்காத, வாயை மூடு. தம்பி போயிடுங்க. ஏய் சங்கரபாண்டி, பாண்டி. என்ன சிஸ்டர், உங்க குரல்ல இருக்கிற சந்தோஷத்தை கேட்டா பாம்பு கிளம்பிடுச்சு போல இருக்குது. ஆமா ஆமா ஆமா, புத்துல இருந்து பாம்பு வெளியில வந்துருச்சு. நாம இப்பவே போகணும். சீக்கிரமா ஓடுங்க, ஓடி போய் வைரத்தை எடுத்துட்டு வாங்க, எனக்கு பார்வை கிடைக்கணும். சங்கரபாண்டி, அவங்க போயிட்டாங்க. நீ வா வா போலாம். சிஸ்டர் சிஸ்டர், நீங்க போங்கல, நான் இங்கேயே இருக்கிறேன். வாயை மூடிக்கிட்டு வா. வா. கண்ணு போனாலும் என்ன விட மாட்டீங்க போல இருக்குது. வேண்டாம் வா. சிஸ்டர், பயமா இருக்கு.
வா, தர தர சீக்கிரம் வா. இழுக்காதீங்க சிஸ்டர். பார்வை சீக்கிரம் வா. இல்லாதவன் பார்த்து அப்படி அசைஞ்சு பக்குவமா வந்துட்டு எடுத்துட்டு போங்க. ஏய் காப்பாத்துங்க, ஹெல்ப், யாராவது இருக்கீங்களா? சீக்கிரம் வா. கண்ணு தெரியாம என்ன இழுத்துட்டு வந்து இப்படி கொடுமைப்படுத்துதே. நான் என்ன செய்வேன்? பாத்து வா, தடிக்க விழுந்துறாது. இதுல இது சரி சரி வா. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஏய் பாண்டி சீக்கிரம் வா. மாப்பிள்ளை விக்கெட் போயிடுச்சா இல்லையான்னு சொல்லுங்க சீக்கிரம். கொஞ்சம் சீக்கிரமா வா. ஐயோ பாத்து சிஸ்டர், கண்ணு தெரியாத என்ன வா, இப்படி வா. குடும்பப்படுத்துறீங்களே, நியாயமா சிஸ்டர் இதெல்லாம்? சங்கரபாண்டி சீக்கிரம் வா. நாம புத்து இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அப்ப பாம்பு வரதுக்கு முன்னாடி புத்துக்குள்ள கைய விட்டு சட்டை விட்டு வைரத்தை எடுங்க. இரு இரு இரு. அப்பாடா எனக்கு பார்வை கிடைக்க போகுது. சீக்கிரமா எடுங்க சிஸ்டர், இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பாண்டி பாம்பு. ஐயோ பாம்பா, ஐயோ ஐயோ பாண்டி பாம்பு வந்துருச்சு. சீக்கிரம் வா. அப்ப சிஸ்டர் ஓடிடும். ஓடி ஐயோ வந்து. நான் மாட்டிக்கிட்டேனே. ஐயோ என்ன ஓடி வா. காப்பாத்துங்க சிஸ்டர், என்ன வா, பாண்டி. காப்பாத்துங்க சிஸ்டர். ஐயோ என்ன பாம்பு கிட்ட ஒருத்தன். காப்பாத்துங்க வா. சிஸ்டர். பாம்பு கொத்திர Please, போகுது. sister. சீக்கிரம் ஐயோ வா. ஐயோ என்ன காப்பாத்துங்க. ஐயோ தலை தப்புனது சம்பரா முட்டியாங்கிறது இதானா? வந்துரு போது. அப்பா ஐயோ வா வா. சீக்கிரம் வா. ஐயோ பாம்பு துரத்த போது வா. ஐயோ என்ன காப்பாத்துங்க சிஸ்டர், பாம்பு சீக்கிரம் கிட்ட வா. கொத்திர போகுது. வந்து சீக்கிரம். தொலைங்க. பாம்பு கொத்திர போது வா. சிஸ்டர் எனக்கு வேற சீக்கிரம் வா. நாகதோஷம் இருக்குது. வா வா. அப்பா எங்க இருக்கிறோம்? ஏய் என்னையா பண்ண? காரிட்ட கதவு வந்துட்டோம் போல திற. இருக்குது. என்னாச்சு? அட போயா. வா, சீக்கிரம் சிஸ்டர், உள்ள போ. பாத்து உள்ள தள்ளுங்க. ஐயோ தள்ளி அப்பா. உட்காரு. போ. வண்டியில இருக்கு. எங்க வண்டி எடுங்க சீக்கிரம். ஏறுங்க ஏறுங்க. நல்ல வேலை மாப்பு, அந்த புரோக்கர் பையல இறக்கி விட்டீங்க. ஐயோ இடத்த காட்டுறானா பாம்பு புத்த காட்டுறா, உயிர் தப்புனது பெரிய விஷயமா போச்சு. ஏற்கனவே கண் பார்வை தெரியாம சுத்திட்டு இருக்கிறேன், இவன் கூட்டு போய் க்ளோஸ் பண்ணல பார்த்தா கொஞ்சம் புலம்பாம வாயேன். சும்மா அதான் நைய குழம்ப நைய. வச்சுட்டானே கடவுள். அம்மா நமக்கு ஏதோ டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வேணா இன்னொரு நாள் பாத்துக்கலாமா? சாரிப்பா சூர்யா. அந்த தரகர் பேச்ச கேட்டு வந்து இப்படி ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதோ தெரியல. சரிம்மா பரவாயில்ல விடுங்க. என்ன துர்கா இத்தனை கால் பண்ணிருக்கா? நிறைய மிஸ் கால் இருக்கு. எதுக்கு இத்தனை கால் பண்ணிருக்கான்னு தெரியலையே.
மேடம் சார் கால் பண்றாங்க. சூர்யா 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 எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீ ஏன் இப்போ டென்ஷனாக பேசுற? அது ஒன்றும் இல்லைங்க. ஆமா, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? இதோ நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நான் நேரில் வந்து சொல்கிறேன். எனக்கு ஃபோன் சிக்னல் விட்டு விட்டு கிடைக்குது. சரி, நான் அப்போ வச்சிடுறேன். என்னம்மா சூர்யா? துர்கா எதுக்காக அவ்வளவு தடவை கால் பண்ணாலாம்? தெரியலம்மா, ஏதோ பதட்டமா இருக்கா. எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? நல்லா இருக்கீங்க தானேன்னு பதட்டமா விசாரிக்கிறா. இங்க நடந்தது ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி விசாரிக்கிறா. மாறிக்கிட்ட தான் சூப்பர் பவர் இருக்கே, அதனால இங்க நடந்தது அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவ வேற உயிரோட வந்துட்டான். வைரம் கிடைச்ச மாதிரி தான், நமக்கு பார்வை வந்த மாதிரி தான். கண்ணு போனதுதான் மிச்சம். கொடுத்தவனே எடுத்து கொண்டாட்டி. பேசாம வரமாட்டியா நீ? சாரி. இந்த சூர்யா எப்படி உயிரோட வந்தான் ஒன்னும் புரியலையே. அம்மா தாயே, என் மாங்கல்யத்தை காப்பாத்தி கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி தாயே, நன்றி. போலாம். ஹஸ்பண்ட் சாருக்கு ஒன்றும் ஆகல, அவரு நல்லா தான் இருக்காரு. அது வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷம். ஆனா அவர் எங்க இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. வந்து சொல்றேன்னு போனை கட் பண்ணிட்டாரு. ஆனா அவர் எங்க போயிருப்பாரு? சிக்னல் வேற இல்லைன்னு சொன்னாரு. அந்த தாராவும் வீட்ல இல்ல. ஒருவேளை வைரம் விஷயம் தெரிஞ்சு இவரை தாரா அங்க கூட்டிட்டு போயிருப்பாளோ? அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அவரை பாம்பு கொத்துற மாதிரி எனக்கு ஏன் கனவு வரணும்? துர்கா, என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்க? இந்தா இந்த காஃபியை குடி. எதையும் ரொம்ப யோசிக்காத துர்கா, சரியா? மேடம். உமா வாங்க. சொல்லுங்க மேடம். மினிஸ்டர் மகன் கொலை செய்யப்பட்ட இடத்துல மினிஸ்டர் மகனோட கைரேகையை தவிர இன்னும் 2 கைரேகை கிடைச்சிருக்கு மேடம். ஒன்னு ஆணோட கைரேகை, இன்னொன்னு பெண்ணோட கைரேகை மேடம். பொண்ணோட கைரேகையா? ஆமா மேடம், ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல அப்படிதான் சொல்லுது மேடம். அப்போ மினிஸ்டரோட பையன் கொலையில ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்கணும். 100% அதுக்கு வாய்ப்பு இருக்கு மேடம். எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? மினிஸ்டர் மக மாதிரி பெரிய இடத்து பசங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல பொண்ணுங்களை ஏமாத்தி அந்த மாதிரி தனி இடத்துக்கு கூட்டிட்டு போய் தப்பா நடந்துப்பாங்க மேடம். இதானே மேடம் நடக்குது. அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு சம்பந்தப்பட்ட யாராவது அங்க வந்திருக்கலாம். பிரச்சனை நடந்து அதுல மினிஸ்டர் மக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் மேடம். இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்தை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். அதான் சரியா இருக்கும். சரி, அந்த ஃபைலை கொடுங்க. இந்தாங்க மேடம். நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம். சூர்யா, நாம ப்ராப்பர்ட்டி வாங்க பர்வதமலைக்கு போனது, அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் தயவு செஞ்சு வீட்ல யார்கிட்டயுமே சொல்லாத. குறிப்பா துர்கா கிட்ட சொல்லிடாத. ஏமா? இல்ல, துர்கா பயப்படுவாப்பா. அது மட்டுமா, குழந்தை தேவி கிட்டயும் சொல்லுவா. பாம்பு விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா குழந்தை ரொம்ப பயப்படுவாப்பா. அப்புறம் ஹாசினி, பார்வதின்னு வீட்ல எல்லாருமே பயப்படுவாங்க. ஆமாண்டா மாப்ள, பாம்புன்னா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. குழந்தைகளும் லேடிஸும் ரொம்ப பயப்படுவாங்கடா மாப்ள. அதனால தயவு செஞ்சு சொல்லிடாதடா மாப்ள. சரிம்மா, நான் சொல்லலாம். வாங்க. சரிப்பா, நீ போ. இங்கதான் இருந்திருக்கிறான். நான் கரெக்டா பேசியிருக்கிறேன். பார்த்து கூட்டு போங்க.
அப்போ ஒரு பொண்ணு இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்கா. அது யாரு? எப்படி கண்டுபிடிக்கிறது? வா, பாத்து மெதுவா வா. பாத்து மாதாஜி பாத்து. சூர்யா, சூர்யா, என்னங்க, என்னாச்சு? அம்மா, எங்க போயிட்டு வரீங்க? ஏன் பேசிட்டே இருக்கும்போது போனை கட் பண்ணீங்க? அது அதான் சொன்னேன்ல, சிக்னல் சரியா கிடைக்கலன்னு. நான் உங்களை எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன்.